ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பழைய ஆர்சி கண்ட்ரோலர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆர்சி கண்ட்ரோலரில் வந்து பேட்ரி கிடையாது, ஆனால் நம்மக்கிட்ட மற்ற எல்லா பார்ட்ஸும் இருக்குது. அதோட டாப்பும் ரிமோட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ரிமோட்டில் 2 செல்ஸும் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த போர்டில் இருக்கிற ஒயர்ஸ், பேட்டரியோட ஒயர்ஸ் பறந்துருச்சு. நம்ம இப்போ 2 சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதோட பேட்டரியோட டெர்மினலில் நான் சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 1.5 வோல்ட் பேட்ரி போதும். இது ரொம்ப சின்ன மில்லி ஆம்பர் தான், 800 1000 mAh தான் இருக்கும். அதை நான் பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ் ரெண்டுத்துலேயும் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாசிட்டிவை ரெட் கலராகவும் நெகட்டிவை பிளாக் கலராகவும் நான் சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் பேட்ரி மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. இதில் ஆண்டனாவை நம்ம இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டாப் கவரை போட்டு நம்ம மூடிக்கலாம். இதை மூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் சமாளித்து எப்படி நான் மூடிடுவேன். உள்ளேயே போக மாட்டேங்குது, ஒரு பேட்ரி செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஒரு பேட்ரி நம்ம கீழே வச்சு செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது மாதிரி கீழே வச்ச அது கவரை வந்து நான் தொலைச்சிட்டேன். அதனால் பேட்ரி இதுக்குள்ளேயே வச்சு நம்ம எப்படியாவது அழுத்தி லாக் பண்ணிடலாம். இதுக்குள்ளே லாக் மெத்தட் இருந்ததுனால நம்ம ஈஸியாக லாக் பண்ணிடலாம். பாருங்கள், எப்பவுமே பழைய ரிமோட் கார்ஸ்லாம் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி சரி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம். நிறைய வேஸ்டேஜ் வந்து குறைக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஓடுது, வேலை செய்யுது. இருங்க, நான் அதை கீழே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.